தான் நமக்கு வந்து ஐயோ ஹெல்த் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், இப்படி தப்பு பண்ணிட்டோமே ரியலைஸ் பண்றோம். இன்னைக்கு சமுதாயத்தோட நிலைமை இதுதான். தெரியாம இல்ல, எல்லாருக்குமே தெரியும் ஹெல்த் முக்கியம். பட் ஆனா இன்னைக்கு வாழ்க்கை சூழ்நிலையில பணம் என்பது ரொம்ப பிரதானமா இருக்கு. அப்ப பணத்தை நோக்கி ஓடி ஓடி நம்ம ஹெல்த்தை வந்து தொலைச்சிடுறோம். அப்ப இந்த சொசைட்டில நம்ம இந்த பாயிண்ட வந்து ஸ்ட்ராங்கா எம்பசைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஹெல்த்ல எப்ப அட்டென்ஷன் கொடுக்கணும்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கும்போது தான். நோயின்னு வந்ததுக்கு அப்புறம் அட்டென்ஷன் கொடுத்து பிரயோஜனம் இல்ல. ஏன்னா ஒரு அவயம் செயல் இருந்துச்சுன்னா அதை 100% ரெக்கவரி பண்றது அந்த அளவு பாசிபிள் இல்ல. அப்ப அந்த அவயம் செயல் இழக்கிறதுக்கு முன்னாடி அட்டென்ஷன் கொடுத்தோம்னா செயல் இழக்காம பாதுகாக்கலாம். ரைட். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். வரும் முன் காப்பதே சால சிறந்தது. இதுவும் தெரியாத ஆள் யாரும் கிடையாது. ஆனா ப்ரிவென்ஷனை என்னன்னு கேளுங்க, தலையை சொரிய ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நம்ம சரீரத்தின் அடிப்படையே தெரியாம ப்ரிவென்ஷன்னா என்ன, ப்ரிவென்ஷன்ல என்ன பண்ணணும், கேள்விக்குறிதான் இருக்கும். அப்ப இந்த ஒரு நிலையை வந்து நம்ம மாற்றணும். அப்ப சமுதாயத்துல நம்ம சரீரத்தின் அடிப்படை தெரியும் பட்சத்தில் நமக்கு என்ன தேவைன்றது அப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ டைனேஸ் மூலமா நம்ம வந்து இந்த ஒரு தெளிவை வந்து சொசைட்டியில் கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றோம். ரைட். இன்னைக்கு வந்து டிசீஸ், நிறைய டிசீஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், டயபெட்டிக், இந்த மாதிரி பல டிசீஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். என்னைக்குமே ஒரு நோய்கள், ஒரு உபாதை என்பது என்னன்னா, நம்ம சரீரம் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்றது. பேசுறது அப்படித்தானே பேச முடியும். வலி மூலமா தான் நம்ம சரீரம் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்ப நம்ம சரீரம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம சரீரத்தின் அடிப்படை டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இந்த அடிப்படைய சரி செய்யுதுக்கோ. இப்ப ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிக் வந்திருக்குன்னா, அந்த சரீரம் அவர் கம்யூனிகேட் பண்றது என்னன்னா, இது நாள் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண லைஃப் ஸ்டைல்ல இந்த அடிப்படைன்றது மாறி, ஒரு அவயமே செயலிழக்கிற அளவு போயிருச்சு. இப்பயாவது கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு உன்னோட சரீரத்தின் அடிப்படையில அட்டென்ஷன் குடு அப்படின்றதான் நம்ம சரீரம் நம்ம கிட்ட சொல்றது. ஆனா நம்ம என்னைக்குமே இது இந்த விதத்துல எடுத்துக்கிறல. எந்த பிரச்சனை வந்தாலும் அலோபதியில என்ன இருக்கு, ஆயுர்வேதால இருக்கு, ஹோமியோபதியில என்ன இருக்கு, நீ எதை சாப்பிட்ட, நான் எதை சாப்பிட்டேன், இப்படிதான் பரம வழிய. அதாவது நமக்கு வந்து சிம்பிளான சொல்யூஷன் வேணும். மெனக்கட தயார் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் நம்ம என்ன சொல்றோம்னா, எந்த ஒரு பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனையோட அடிப்படை தெரியாம நம்ம வந்து சொல்யூஷன்றது கொண்டு வர முடியாது. சரி, என்ன சார் பெருசா அடிப்படை? நம்ம சரீரம் என்பது கோடிக்கணக்கான செல்களானது. நம்ம சரீரத்தின் அடிப்படை என்னன்னா செல்கள் தான். செல்கள் வந்து திசுக்கள் உருவாக்குது, திசுக்கள் வந்து அவயத்தை உருவாக்குது, அவயம் வந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்குது. இந்த சிஸ்டம் எல்லாம் சேர்ந்தது தான் மனித சரீரம். உண்மையை சொல்லணும்னா இது தெரியாத மனிதர்கள் யாருமே இல்லை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிகிரியோ டிப்ளமோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்குமே தெரியும். அப்ப நம்ம சரீரம் முழுக்க முழுக்க கோடிக்கணக்கான செல்களால் ஆனதுன்னா அப்ப பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுது? ரொம்ப சிம்பிளா சொன்னா செல் லெவல்ல தான். டெக்னிக்கலா என்ன வேணா சொல்லட்டுமே, எந்த அவயத்துல செல்கள் டேமேஜ் ஆகுதோ அந்த அவயத்தின் செயல்பாடு குறைபடுது, அதை தான் நம்ம நோய்கள்னு சொல்றோம். இப்ப பேங்க்ரியாஸ்ல செல் டேமேஜ் ஆச்சுன்னா டயபிட்டிஸ்னு சொல்ல போறோம். பிரெயின்ல செல் டேமேஜ் ஆச்சுன்னா ஸ்ட்ரோக்னு சொல்ல போறோம். ஹார்ட் டிஷ்யூல இல்ல பிளட் வெசல் ஆச்சுன்னா ஹார்ட் டிசீஸ் சொல்ல போறோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும், நான் டெக்னிக்கலா எப்படி வேணா சொல்லி சிம்பிளஸ்ட் வே, செல் டேமேஜ் எந்த அவயத்தில் நடக்குதோ அந்த அவயத்தின் செயல்பாடு தடைபடும், அதுதான் நம்ம நோயின்னு சொல்ல போறோம். ரைட். இப்ப கேள்வி என்னன்னா, எதனால செல் டேமேஜ் நடக்குது, செல் டேமேஜுக்கான காரணம் என்ன? சொன்னேன் இல்லையா, காரணம் தெரியாம எதை போய் நம்ம சரி பண்ண முடியும்? சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சரீரத்துல செல் டேமேஜுக்கான மிக முக்கியமான காரணம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸா தான் இருக்கு. பல காரணங்கள் இருந்தாலும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் தான் மேஜர் விஷயமா இருக்கு அப்படின்றாங்க. சரி, இன்னைக்கு யாருக்கிட்டயா போய் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா என்னன்னு கேளுங்களேன். வேலையை பாரியா போய் அப்படின்வாங்க. உண்மை யதார்த்தமா அதுதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது சரீரத்தின் அடிப்படையை வந்து தெரிஞ்சுக்கிறது யாரும் ப்ரியாரிட்டி கொடுக்கல. தே ஜஸ்ட் வாண்ட் அ சொல்யூஷன். ஈவன் நான் ரொம்ப படித்த ஆட்கள் கூட நான் மீட் பண்ணி இந்த பிரசன்டேஷன்லாம் பண்ணும்போது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறது யாருக்குமே முக்காவாசி ஐடியா இல்லை. அப்ப பிரச்சனை எங்க தொடங்குதுன்னே தெரியாம நம்ம எங்க இருந்து ப்ரிவென்ஷனை போய் பண்றது சொல்லுங்க. சரி, இப்ப ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது வெளியே இருந்து வரக்கூடிய ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ கிடையாது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சமுதாயத்துல கொரோனா அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு, வைரஸ். அது என்ன ஆச்சு, வெளியில இருந்து நம்ம உடம்புக்குள்ள போய் செல் டேமேஜ் உருவாக்குச்சு. இப்ப இந்த ஃப்ரீ ரெடிகல்ஸ்ன்றது என்ன சொல்றாங்கன்னா, வெளியில இருந்து வர்றது இல்லப்பா, நம்ம உடம்புல ஆரோக்கியமா இருக்கிற செல்கள் தான். இப்ப இந்த வாழ்க்கை சூழ்நிலை மாற்றங்கள் லைக் ரேடியேஷன், பொல்யூஷன், டாக்ஸிசிட்டி, ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலை மாற்றத்தினால் நம்ம செல்கள், ஹெல்தியா இருக்கிற செல்கள் இம்பேலன்ஸ் ஆயிடுது. அதுல இருக்கிற ஈவன் எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான் வந்து எலிமினேட் ஆயிடுது. இப்ப இதுல பிரச்சனை என்னன்னா, இம்பேலன்ஸ் ஆன செல்லு சும்மா இருக்காது. இது எப்படின்னா கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, நமக்கு வந்து ரெண்டு கை, இப்போ மனிதர்கள் போது ரெண்டு கை இருக்கு. இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை ஒருத்தருக்கு வந்து கை போயிருச்சுன்னா அவர் வந்து இம்பேலன்ஸ் ஆயிட்டாரு, அவரால் முழுமையாக இயங்க முடியாது. இப்போ மனிதன் வந்து இப்போ எனக்கு கை இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கையை பிடிங்கி பிடிங்கி ஒட்ட வச்சுக்கிறாங்களா என்ன? அப்படி யாரும் பண்றது இல்லை. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அந்த மாதிரி மனுஷன் செய்ய ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இந்த உலகத்துல யாருக்குமே கை இருக்காது, எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க கையை பிடிங்கிட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்கும். மனிதர்கள் அந்த வேலையை பண்றது இல்ல, ஆனா இந்த செல்கள் அந்த வேலையை பண்ணும். இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் என்பது நம்ம வாழ்க்கை சூழ்நிலை மாற்றத்தினால் இம்பேலன்ஸ் ஆனது.
தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணும்னா, போய் நல்லா இருக்கிற செல்ல போய் அட்டாக் பண்ணி, அதுல இருக்க எலக்ட்ரான எடுத்துக்கும். அப்ப என்ன ஆகுது? அது இம்பேலன்ஸ் ஆயிடும். அப்ப ஒண்ணு டேமேஜ் ஆனது ஃபர்தரா பல விஷயத்த டேமேஜ் பண்ணும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்றது ஒரு விதத்துல இம்பேலன்ஸ் செல்ன்னு சொல்லலாம். இம்பேலன்ஸ் செல்ஸ் சும்மா இருக்காது. இருக்கிற செல்ல போய் காலி பண்ணிக்கிட்டு இருக்கும். சரி. இன்னைக்கு நம்மளால வாழ்க்கை சூழ்நிலையை வந்து மாற்ற முடியாது. அப்ப இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாக்கம் என்பது நம்மளால தவிர்க்க முடியாது. அப்ப செல் டேமேஜ் என்பதையும் நம்ம உடம்புல தவிர்க்க முடியாது. இன்னைக்கு மார்க்கெட்ல நான் சொன்ன மாரி பல அற்புதமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்றது. குறிப்பா இந்த கொரோனா பீரியட்ல வந்து நம்ம வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்காக பலவிதமான ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம். ஜிங்க், விட்டமின் சி, லுட்டோலஸ் நெறைய எடுத்துக்கிட்டோம். ஆனா, நிதர்சனமான உண்மை என்னன்னா, இது எல்லாமே ஆன்டி ஆக்ஸிடென்ட் கேட்டகரிஸ்ல வருது. இந்த ப்ராடக்ட்னால உங்க உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் புரொடக்ஷன தடுக்க முடியாது. இது என்னன்னா ஒரு பஃபரிங் ஆக்ஷன். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஒரு எலக்ட்ரான் இல்லையா? சரி இந்தாப்பா இது ஒண்ணு டொனேட் பண்ணி பேலன்ஸ் பண்றது தான். ரைட். ஆனா, இங்க ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, எப்படி சயின்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கோ, அதுல டிசீஸும் வந்து அட்வான்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இமேஜின் இந்த உலகத்துல எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லன்னா என்ன நடக்கும்? உலகம் இயங்காது. எந்த ஒரு இயக்கமும் நடக்காது. சிம்பிளா சொல்லணும்னா நம்மளால உயிர் வாழ முடியாது. கண்டிப்பா சூசைட் பண்ணிக்குவோம். ஆதி காலத்துல மின்சாரம் இல்லாம வாழ்ந்தாங்களோ, வாழலையோ. பட் இப்ப முடியாது. ஏன்னா, ஒரு ஃபோன புடுங்கி வச்சதுக்கே வந்து ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அம்மாவ அடிச்சு சாவடிக்கிற காலத்துக்கு வந்துட்டோம் நம்ம. இதுல நிதர்சனமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு இயக்கத்துக்கும் ஒரு எனர்ஜி அடிப்படை தேவைப்படுது. அப்ப நம்ம சரீரம் எப்படி இயங்குது? அப்ப நம்ம சரீரத்தோட இயக்கத்துக்கு என்ன எனர்ஜி தேவைப்படுது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன சார் பண்ண போறேன்னு கேட்குறீங்களா? இது தெரியாததுனால தான் இன்னைக்கு சமுதாயமே நோயில உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அதனால தயவு செஞ்சு, இது என்னடா ஒரு சயன்ஸ் கிளாஸ் மாரி போகுதுன்னு நெனச்சுக்க வேண்டாம். தயவு செஞ்சு நம்ம அடிப்படைய நம்ம தெரிஞ்சுக்குவோம். நமக்கு தெரிஞ்சத நம்ம குடும்பத்துக்கு தெரிய வைப்போம். நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்சது இந்த சமுதாயத்துக்கு தெரிய வைப்போம். இந்த சமுதாயத்த தெரிவிச்சோம்னா உலகமே வந்து சிறப்படையும். ஓகே ரைட். நம்ம உடம்போட எனர்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிபி அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும். அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். சரி, இதுதான் நம்ம உடம்போட எலக்ட்ரிசிட்டி. இப்ப எப்படி நமக்கு வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தண்ணீலேருந்து உருவாக்குறாங்க, காத்துலேருந்து உருவாக்குறாங்க. ஸோ இந்த மாரி வேரியஸ் வேரியஸ் இதுலேருந்து பண்றாங்களோ, எப்படி நமக்கு வந்து இந்த பவர் பிளான்ட்ன்னு ஒண்ணு வெளிய இருக்கோ, அந்த மாரி நம்ம உடம்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பிளான்ட் இருக்கு. அந்த பவர் பிளான்ட்டோட பேரு தான் மைட்டோகாண்ட்ரியா. நம்ம என்ன சாப்பிட்டாலும் அந்த உணவை ஏடிபியா மாற்ற வேண்டியது தான் இதோட கடமை. இப்ப சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மைட்டோகாண்ட்ரியா அதாவது நம்ம உணவ எனர்ஜியா மாற்ற வேண்டிய மைட்டோகாண்ட்ரியா, உணவ எனர்ஜியா மட்டும் மாத்தல, இதுவே வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ புரொடியூஸ் பண்ணுதுன்றான். இது எப்படின்னா, ஒரு சைடு வந்து கவர்ன்மெண்ட்ட வச்சு சாரி ஒரு ஆர்மிய வச்சு கவர்ன்மெண்ட் வந்து உங்கள புரொடெக்ட் பண்ணுது. அதே சமயம் வந்து டெரரிஸ்ட் உள்ள வச்சு உங்கள போட்டு தள்ளினா எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம உடம்புல நடந்துகிட்டு இருக்கு. நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன். அப்ப எந்த இடத்துல எனர்ஜி புரொடியூஸ் ஆகுதோ, அங்கேயே நமக்கான எதிரிகளும் உருவாக ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம உடம்புல. நம்ம செல்கள அழிக்கிறதுக்கு. சரி, ஏன் சார் இது வந்து உணவ வந்து எனர்ஜியா மட்டும் மாத்தாம, இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸும் புரொடியூஸ் பண்ணுதுன்னா, அதுக்கும் சயன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பேசிக் மாலிக்யூல் NAD அப்படின்னுவாங்க. நிக்கோட்டினமைட் அடினைட் டைநியூக்ளியோடைட். இது வந்து நீங்க கேட்டீங்கன்னா, லேபர் மாலிக்யூல் அப்படின்னுவாங்க. என்ன சார் லேபர் மாலிக்யூல்னா, இத வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இமேஜின் நீங்க வந்து ஒரு ஃபேக்டரிய உருவாக்குறீங்க. ஃபேக்டரில வந்து மேனேஜ்மென்ட் ஸ்டாஃப் எல்லாமே போட்டுட்டீங்க. அக்கவுண்டன்ட், HR, ப்ராஜெக்ட் மேனேஜர் எல்லாரையும் அப்பாயின்ட் பண்ணிட்டீங்க. பட் ஆனா புரொடக்ஷன்ல வேலை பார்க்கக்கூடிய லேபர் உங்களுக்கு கிடைக்கலன்னா, இத்தன பெரிய செட்டப் இருந்தும் பிரயோஜனம் இல்லையே! ஏன்னா, அது வந்து அடிப்படையானது. அதே மாரி தான் நம்ம உடம்புல எல்லா அவயங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். நான் சாப்பிடுற சாப்பாடுலாம் ரொம்ப ஹெல்த்தியா மெயின்டெயின் பண்றேன் சார். பட் ஸ்டில் இந்த ஒரு NADன்ற மாலிக்யூல் இல்ல அப்டின்னா, நீங்க என்ன சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்ல. ஏன்னா, இதுதான் உங்க உடம்போட லேபர் மாலிக்யூல். உங்க உணவு எனர்ஜியா மாறணுமா? இந்த NAD தேவை. உங்களோட DNA டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த DNA வந்து ரிப்பேர் பண்ணணுமா? இந்த NAD தேவை. அதே மாரி உங்களோட அவயங்கள் எல்லாம் ப்ராப்பரா இயங்கணுமா? இந்த NAD தேவை. ஸோ அப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, நம்ம சரீரத்தின் அனைத்து அடிப்படை இயக்கத்துக்கும் இந்த NAD அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்று. சரி ரைட். இந்த NADக்கு நான் எங்க சார் போவேன்னா, கவலைப்படாதீங்க. நம்ம உடம்புக்கே இந்த NADய புரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. நம்ம சரீரத்தால இயற்கையாவே இந்த NADய புரொடியூஸ் பண்ண முடியும். பட் ஆனா, அதுக்கு வந்து 2 டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. எந்த சூழ்நிலையில நம்ம சரீரம் வந்து இந்த NADய புரொடியூஸ் பண்ணும்னா, எப்ப நம்ம உடம்புல வந்து அ நல்ல ஒரு உடல் உழைப்பு இருக்கோ, அப்ப இந்த NADன்றது சுரக்கும். அதே மாரி
எப்ப நம்மளோட உணவு முறை நல்ல சிறப்பா இருக்கோ, அப்ப இந்த NADன்றது சுரப்பு வந்து ஆக்ஸலரேட் ஆகும். பட் துரதிர்ஷ்டவசமா என்னன்னா, இன்னைக்கு வாழ்க்கை சூழ்நிலையில இந்த 2 ஃபேக்டருமே அப்பட்டமா வந்து சரியில்ல. ஒரு பேலன்ஸே இல்லாம போயிருச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். உடல் உழைப்பும் சரி, உணவு முறையும் சரி. அப்ப நம்ம சரீரம் இயற்கையா புரொடியூஸ் பண்ணக்கூடிய NADன்றத புரொடியூஸ் பண்ண முடியல. அப்ப எப்படி ஒரு ஃபேக்டரியில வந்து தேவையான அளவு லேபர் இல்லன்னா, அந்த ஃபேக்டரியோட இயக்கம் முழுமையா இருக்காதோ, நம்ம சரீரத்துல தேவையான அளவு NAD இல்ல அப்படின்னும்போது, நம்ம அவயங்களோட இயக்கங்கள் முழுமையாக இல்லை. இது 1 நாள், 2 நாள்ல வெளிய தெரியாது. என்னைக்கு அந்த அவயம் செயலிழக்குதோ, அன்னைக்கு தான் வெளிய தெரியும். அப்ப சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு வாழ்க்கை சூழ்நிலை எப்படி ஆயிருச்சுன்னா, நீங்க சரியான டைம்ல உங்க சரீரத்துக்கு தேவையான விஷயங்கள நீங்க குடுக்கல, உங்க சரீரத்துக்கு தேவையான எசென்ஷியல் விஷயங்கள குடுக்கலன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து டிசீஸ்ல வந்து நோயோட தான் வாழ்க்கைய ஓட்டணும். நோயோட ஒரு மருந்தோட தான் வாழ்க்கைய ஓட்டணும்ன்றது இன்னைக்கு வந்து நிதர்சனமான உண்மையாயிடுச்சு. அப்ப இது எல்லாம் ரியலைஸ் பண்ணி, இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் தரணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்ல உருவாக்கப்பட்டது தான் இந்த டைனஸ் ரோசன்டா. சரி. இந்த டைனஸ் ரோசன்டா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பல்கேரியன் ரோஸ் பிளசன்டா அப்படின்னுவாங்க. இது வந்து ஒரு பிளான்ட் பேஸ்ட் ஸ்டெம் செல் கேட்டகரியில வரும். ஸோ எதுக்கு சார் நான் ஸ்டெம் செல் எடுக்கணும்? ஜென்ரலா ஸ்டெம் செல் என்பது புது செல் உற்பத்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. இப்ப நம்ம உடம்புல வந்து எப்பயுமே புது செல் உற்பத்தி வந்து நடக்கும் அப்படின்னுவாங்க. எப்போ வரைக்கும்? ஒரு 40 வயசு வரைக்கும் நல்லா நடக்கும் சார். 40 வயசுக்கு அப்புறம் அந்த புது செல் உற்பத்தியோட இயக்கத்துல ஒரு ஒரு ஸ்லாக் இருக்கும் அப்படின்னுவாங்க. அப்ப நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல நோய்கள் வந்து 40 வயசுக்கு மேல தான் வர்றதுன்னு இல்ல. இன்னைக்கு 3 வயசு, 4 வயசுல டயபெட்டிக் உள்ள வந்துடுறான். அப்ப சிம்பிள் சார். நோய் என்பது என்ன? ஒரு அவயத்துல செல் டேமேஜ் ஆகுது. செல் டேமேஜ் ஆகுதுன்றது தான் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வாழ்க்கை சூழ்நிலை இன்னைக்கு பல விதத்துல செல் டேமேஜ் ஆகுது. ஒரு சைடு செல் டேமேஜ் ஆகுது சரி. இன்னொரு சைடு செல் ரீஜெனரேஷன் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஆயிருக்கணுமே. அப்ப 3 வயசு, 5 வயசுலலாம் உங்களுக்கு வந்து டயபீட்டிஸ்ல வராங்கன்னா, செல் டேமேஜ் மட்டும் இல்ல சார். இந்த புது செல் உற்பத்தியும் அந்த அளவு தேவையான அளவு உற்பத்தி பண்ணப்படல. நம்ம ஸ்டெம் செல் எல்லாமே ஒரு வீக்கர் ஸ்டேஜ்ல இருக்கு. அப்ப இத சப்போர்ட் பண்றதுக்கு என்னன்னா, நமக்கு வந்து மார்க்கெட்ல வந்து 3 விதமான சொல்யூஷன் இருக்கு. இப்ப யாராவது ஹியூமன் ஸ்டெம் செல் குடுக்கலாம். அது வந்து காஸ்ட்லி. பட் அட் த சேம் டைம் சைட் எஃபெக்ட்டும் ஜாஸ்தி. அதே மாரி அனிமல் ஸ்டெம் செல் கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருந்தாலும் சைட் எஃபெக்ட் ஜாஸ்தி. பிளான்ட் ஸ்டெம் செல் எஃபிகசி கம்மியா இருந்தாலும் சைட் எஃபெக்ட் கிடையாது. காஸ்ட்டும் கம்மி. அப்ப இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் சப்ளிமெண்டரி வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே இந்த பிளான்ட் பேஸ்ல தான் இருக்கு சார். சரி. பிளான்ட் பேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல ஸ்டெம் செல் பேஸ்ட் ப்ராடக்ட் எங்க திரும்பினாலும் ஸ்டெம் செல்றாங்க. உண்மைய சொல்லணும்னா, 100ல 95% ஃபேக். ஒரிஜினல் ஸ்டெம் செல்லே கிடையாது. 100 ப்ராடக்ட் உங்ககிட்ட வருதுன்னா, அதுல 95 ப்ராடக்ட் வந்து ஃபேக். சும்மா மார்க்கெட்டிங்கா ஸ்டெம் செல்னு போட்டுறது. அஃப்கோர்ஸ் ஒரு 5% ஒரிஜினல் ஸ்டெம் செல் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. அத வந்து ஜென்ரலா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பைத்தோ ஸ்டெம் செல் ஃப்ரூட் வெஜிடபிள்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டது. பட் இங்க டைனஸ்ல லான்ச் பண்றது என்னன்னா, இந்த ரொசன்டால பைத்தோ பிளசன்டா. அதாவது நஞ்சு கொடி அப்படின்னுவாங்க இல்லையா? அந்த தாயோட வயித்துல கரு உருவாகும்போது, அந்த தாய்க்கும் அந்த கருவுக்குமான இணைப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா, நஞ்சு கொடி தான். அங்க தான் கிரியேஷன் பாயிண்ட்டே. ஸோ அந்த மாரி இங்க அந்த பழம் உருவாகுறதுக்கு முன்னாடி அந்த உருவாக்கத்த ஸ்டேஜ்ல நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுனால, அந்த பிளசன்டால எடுக்கிறனால, ஈவன் தோ இது பைத்தோ பிளசன்டா அதாவது பிளான்ட் பேஸ்ட் ஸ்டெம் செல்லா இருந்தாலும், இதோட எஃபிகசி அனிமல் ஸ்டெம் செல்லுக்கு ஈக்குவலான ஒரு எஃபிகசி இருக்கு. நல்ல ஒரு சிறப்பான ஒரு செல் ரீஜெனரேஷன் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ அது மட்டுமே இல்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி நம்மளோட என்எம்என் நம்மளோட என்ஏடிக்காக அதாவது நியாசின் அப்படின்னுவாங்க. இது வந்து நம்ம சரீரத்துல இந்த என்ஏடி புரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. இந்த என்ஏடி நம்ம இந்த ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால, நம்ம சரீரத்தின் அனைத்து அடிப்படை இயக்கமும் சரியாக இயங்குறதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிட்டர்மெலான் பெப்டைட் இருக்கு. பிட்டர்மெலான் பாவக்காய் அப்படின்னாவே ஒரு டயபெட்டிஸ் ஃப்ரெண்ட்லி லிவர் என்சைம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். பிரவுன் சீவீட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்மோன் பேலன்சிங், ஹெவி மெட்டல் ரிமூவல், லோட்டஸ் ஜெம் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொலோஜன் ப்ரொடியூஸ் பண்ணி நல்லா வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. மெட்டபாலிசம் ப்ராசஸ்ல வந்து நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியது. அல்சைமர்ஸ்க்குள்ள வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அஸ்வகந்தா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன்ஸ், ஸ்லீப்பிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. 11 விதமான விட்டமின்ஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். பட் ஸ்டில் விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கு. அதை பேலன்ஸ் பண்றதுக்காக விட்டமின்ஸ் இருக்கு. 15 விதமான மினரல்ஸ். இன்னைக்கு நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாமே பியூரிஃபைட் வாட்டர்ஸ். அப்ப அந்த தேவையான மினரல்ஸ் இல்லைன்னும் போது, அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்காக மினரல்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. என்சைம்ஸ் நம்ம என்ன சாப்பிட்டாலும் டைஜஷன் ப்ராப்பரா இருக்கணும். டைஜஷன் ப்ராப்பரா இல்லைன்னா அதோட முழு பெனிஃபிட் கிடைக்காது. ஆல்ஃபா கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து சப்போர்ட் பண்றதுக்காக. ஏன்னா கிட்னி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆனால் தான் அந்த ஃபில்ட்ரேஷன் நடக்கும். க்ளவ் ஃபார் த லிவர் ப்ரொடக்ஷன், கோஎன்சைம் Q10 ஃபார் த ஆன்டி ஏஜிங் as well as for the immune system. அப்ப நீங்க ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா, நம்ம சரீரத்துக்கு தேவையான அனைத்து எசென்ஷியல் விட்டமின்ஸ், மினரல்ஸ், NAD, ஸ்டெம் செல் அனைத்தும் சேர்ந்த கலவை தான் இந்த ரோசன்டா. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு சேஷட் எடுக்கும்போது நம்ம சரீரத்துக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுது.
அப்ப நம்ம சரீரத்துக்கு மிஞ்சின ஒரு ஹீலிங் டாக்டர் உலகத்துல இல்ல. நம்ம சரீரம் தான் என்ன பண்ணாலும் நம்ம சரீரம் தான் ஹீல் பண்ணணும். அப்ப அந்த சரீரத்துக்கு தேவையான அனைத்து எசென்ஷியல் விஷயங்களும் கிடைக்கும்போது அந்த சரீரத்தை இயக்கம் வந்து ப்ராப்பரா இருக்கு. அப்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து நம்மளால வாழ முடியும். நம்ம மறுபடியும் சொல்றது தான். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனையோட போறத விட ஹெல்த்தியா இருக்கீங்களா? ஹெல்த்தியா இருக்கும்போதே உங்க இதுல அட்டென்ஷன் குடுங்க. சரி, இது வந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட் அப்படின்னு ரொசன்டாவ. என்ன சார் ஹெல்த் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்னா, இப்ப நம்ம சரீரத்துல வந்து ஒரே ஒரு செல்ல தான் நம்மளால பார்க்க முடியும். அது என்னன்னா நம்ம ஸ்கின். இப்ப எனக்குள்ள செல் டேமேஜா குறையுதா, இல்ல புது செல் உற்பத்தி ஆகுதான்றத என்னால பார்க்க முடியாது. ஐ ஷுட் ஃபீல் இட். இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல ஃபீலிங்ன்றது எங்கேயுமே இல்ல. அப்ப எப்படி சார் என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னா, நம்ம சரீரத்துல ஒரே ஒரு செல்ல பார்க்க முடியும். அது என்னன்னா ஸ்கின். அப்ப ஸ்கின்ல இருக்க செல் டேமேஜ் குறைஞ்சு புது செல் உற்பத்தி ஆச்சுன்னா, டெஃபினட்டா ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கின் ரிங்கிள்ஸ் கிளியர் ஆகும். தட் இஸ் நதிங் பட் ஆன்டி ஏஜிங். ஸோ இப்ப அதனால தான் என்ன சொல்றோம்னா, இந்த ரொசன்டா எடுக்கும்போது நம்ம சரீரத்துல செல் டேமேஜ் என்பது குறைக்கப்படுது. புது செல் உற்பத்தி என்பது ஆக்ஸலரேட் பண்ணப்படுது. அதே மாரி நம்ம சரீரத்தின் அனைத்து அடிப்படை இயக்கமும் ப்ராப்பரா இயங்குறதுக்கு தேவையான என்ஏடி கிடைக்கிறதுனால, முழுமையான ஒரு ஆரோக்கியமும், முழுமையான ஒரு அழகும் நம்மளால இந்த படங்களால பெற முடியும். ஓகே. 2வது நம்ம ஃபோக்கஸ் பண்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒபிசிட்டி. இன்னைக்கு ஒபிசிட்டி இஸ் பிகமிங் த லீடிங் காஸ் ஆஃப் டெத். குறிப்பா சொல்லணும்னா, ஏசியன் கண்ட்ரீஸ்ல வந்து இன்னைக்கு ஒபிசிட்டி வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பா இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, 3:1 ரேஷியோக்கு ஆயிடுச்சுன்றாங்க. ஈவன் பாரத பிரதமரே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரேடியோல வந்து சொல்றாரு. "உங்க சாப்பாட்டுல 10% எண்ணெய குறைச்சுக்கோங்க. அப்ப எந்த ஒரு கிரிட்டிக்கல் சூழ்நிலைக்கு வந்திருக்கோம்" அப்படின்னு பாருங்க. சரி, இந்த ஒபிசிட்டில நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஜெனரலா நம்ம என்ன சொல்லுவோம்? அதிகமான எடை இருக்கிறவங்கள நம்ம வந்து ஒபீஸ் பீப்பிள்ன்னு சொல்லுவோம். நம்ம இந்த ஒபிசிட்டிய மெஷர் பண்றதே இந்த வெயிட்ட வச்சு தான். பட் இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒபிசிட்டில வெயிட் மட்டுமே முக்கியமான ஃபேக்டர் கிடையாது. இப்ப நீங்க இந்த 2 பிக்சர பாருங்க. இந்த 2 பிக்சர்ல நீங்க வெயிட்ட பேஸ் பண்ணி சொல்லணும்னா, ரைட் சைடுல இருக்க பெர்சன தான் சொல்ல முடியும். ஏன்னா, அவர் தான் அதிகமான எடையா இருக்காரு. பட் நிதர்சனமான உண்மை ஒரு குழந்தைக்கும் தெரியும் அவர் ஃபிட்டா இருக்காரு அப்படிங்கிறது. அப்ப லெஃப்ட்ல இருக்கவரு, இவர விட இவருக்கு எடை கம்மியா இருந்தாலும், இவரு தான் ஒபீஸ். அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒபிசிட்டில முக்கியமான விஷயம் உங்க எடை கிடையாது. உங்களோட கொழுப்பு, ஃபேட். ஃபேட் தான் ஒபிசிட்டில ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வருது. ரைட். இந்த இதுக்காக தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, திங்க் அபவுட் ஃபேட் லாஸ், நாட் ஜஸ்ட் அ வெயிட் லாஸ். ஏன் வெயிட் லாஸ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றோம்னா, வெயிட் என்பது யார் உங்க உடம்புல கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா, மசில், போன் ஆஸ் வெல் அஸ் லிக்விட்ஸ். அப்ப ஃபேட் என்பது அளவுல ஜாஸ்தி இருந்தாலும் எடையில எக்குத்தப்பா கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஏன்னா அதோட டென்சிட்டி ரொம்ப கம்மி. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 2 கேஜி கொழுப்புன்றது எவ்வளவு இருக்கு? அப்ப அந்த மாசிங் காமிக்குது. 2 கேஜி மசில்ன்றது கம்மியா இருக்கு. ஸோ அப்ப மாசிங் காமிக்காது. ஸோ அப்ப ஒருத்தர் வந்து ஃபாஸ்டா வெயிட் குறையறாருன்னா, அவர் உடம்புல கொழுப்பு குறையுதோ இல்லையோ, மசில் குறையுது. அது ஆரோக்கியமே கிடையாது. அதனால தான் இன்னைக்கு பல சமயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் புரோகிராம் போனாங்க, செத்து போயிட்டாங்கன்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க. ஸோ இத பேசிக்க நம்ம வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ரைட். கொழுப்பு என்பது விஷம் கிடையாது சார். நம்ம சாப்பிட்ட எக்ஸசிவ் உணவு நம்ம உடம்பு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இதுக்கு தனியா ஸ்டோரேஜ் பிளேஸ் இல்லன்றனால எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் சொருவி வச்சுரும் நம்ம உடம்பு. பட் நமக்கு குறிப்பா அந்த அப்டமன் ஏரியால தான் கொஞ்சம் கேப் இருக்கு. அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸோட கேப்ல. குறிப்பா அந்த பாருங்க, இந்த ஹார்ட்ல நார்மல் ஹார்ட் எப்படி இருக்கு? இந்த கொழுப்பு அக்குமுலேட் பண்ணும்போது அப்ப என்ன ஆகும்? அந்த ஹார்ட்டுக்கு லோட் ஆகும்ல. இப்போ உங்க மேல ஒரு 50 கிலோ தூக்கி வச்சு நடன்னா டெய்லி நடந்துட்டு இருக்க முடியுமா? அதுதான் இந்த சூழ்நிலை, இந்த அவயங்களுக்கெல்லாம். அப்போ ஒபிசிட்டின்றது அப்பியரன்ஸ் மட்டுமே கிடையாது. ஆரோக்கியத்துல வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது இருக்கிற அவயங்கள் எல்லாம் ஒரு இறுக்கத்துல கொண்டு போய் ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போறதுனால, ஈஸியா டயபிட்டிஸோ, பிபியோ, ஹார்ட் அட்டாக்கோ வர்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. ரைட். இப்ப இந்த ஒபிசிட்டிலேருந்து வெளிய வரணும் அப்படின்னா, கலோரி டெஃபிஷியன்ட் அப்படின்னுவாங்க. அதாவது நம்மளோட உடலுக்கு வந்து ஒரு 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 நாளைக்கு 2500 கலோரி எனர்ஜி தேவை. பட் ஆனா சாப்பாடு மூலமா ஒரு 2000 கலோரிக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு 500 கலோரி கண்ட்ரோல் டெஃபிஷியன்சி வந்து குறையுது. அப்ப நம்ம உடம்பு என்ன பண்ணணும்? இந்த ஃபேட்ட வந்து யூஸ் பண்ணணும். என்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு நிலைமைய நம்ம உடம்புல குறைக்கலையோ, ஒண்ணு நீங்க கலோரி பர்னிங் ஆக்ஸலரேட் பண்ணணும். இல்லன்னா உங்களோட கலோரி இன்புட்ட வந்து இது பண்ணணும். இந்த நிலை மாறவில்லை என்றால், ஃபேட் லாஸ்ன்றதுக்கு பாசிபிளே கிடையாது. சரி. சார் இன்னைக்கு காலகட்டத்தில வந்து வாய கட்டுறது அவ்வளோ ஈஸியா என்ன? ஏன்னா 12 மணிக்கு தான் பிரியாணி கடைய திறக்கிறான். வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் முதல்லலாம் வந்து அ பொழுது சாய்ஞ்சிருச்சு, எல்லாம் வீட்டுக்கு போய் படுங்கன்னுவாங்க. இன்னைக்கு வந்து பொழுது சாய்ஞ்சா தான் வீட்ட விட்டு வெளிய போய்க்கிட்டு இருக்கோம். விடிய விடிய பிரியாணி. இன்னொன்னு இப்ப வீட்ல விட்டு வெளிய போலனாலும் வீட்டுக்கே வந்து Swiggy, Zomatoன்னு வந்துருது. அப்ப இன்னைக்கு வாழ்க்கை முறையில இந்த வாய கட்டுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இன்னொன்னு மார்க்கெட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கு இந்த ஒபிசிட்டிக்கு வந்து ஒரு சொல்யூஷன்றது எப்படி குடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப மீல் ரீப்ளேஸ்மென்ட் புரோகிராம் அப்படின்னுவாங்க. நீங்க இந்த ப்ராடக்ட் எடுங்க, சாப்பாடு சாப்பிடாதீங்க, இத செய்யாதீங்க, அத செய்யாதீங்க, அத பண்ணாதீங்க, இத பண்ணாதீங்க. வாழ்க்கையே ஆல்ரெடி போராட்டமா இருக்கு. அப்ப இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸே பத்தலன்னு இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸ தூக்கி தல மேல வச்சுக்க முடியாது இல்லையா?
அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால ஒரு லாங் டேர்முக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியாது. எப்போ வரைக்கும் ஃபாலோ பண்றோமோ அப்போ வரைக்கும் வந்து ஒரு பெட்டர்மெண்ட்டா இருக்கும். ஃபேட் லாஸ் ஆகுதோ இல்லையோ வெயிட் லாஸ் ஆகும். என்னைக்கு அதை விட்டு நார்மல் லைஃப் வரமோ விட்டதும் சேர்ந்து ஏறுது. அதான் ரீபவுண்ட் எஃபெக்ட் அப்படின்வாங்க. அப்ப இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம டைனேஸ் லான்ச் பண்ண ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்பனிசம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா டெய்லி ஒரு மிட்டாய் சாப்பிடுங்க, ஈஸியா ஃபேட் லாஸ் ஆகும். இப்போ கேட்கறதுக்கு எவ்வளோ இதுவாக இருக்கு பாருங்க. மிட்டாய் சாப்பிடு, ஃபேட் லாஸ் ஆகல. ரொம்ப சிம்பிள் சார். இன்னைக்கு மக்களுக்கு அதுதானே வேணும். மெனக்கட்டுறதுக்கு யார் தயாரா இருக்கா சொல்லுங்க. அப்ப மக்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அப்போ அந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டைனேஸ்ல யூ கேன் ஜஸ்ட் டேக் அ கேண்டி. 2 விதமான கேண்டி இருக்கும் இதுல, சன்ஸ் அண்ட் மூன்ஸ். சன்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் லாஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. மூன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடாக்சிஃபிகேஷன், கழிவு நீக்கத்துக்கு வந்து இந்த மூன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. அப்ப சன்ஸ் அப்படிங்கிறது காலையில எடுக்கணும், மூன்ஸ் அப்படிங்கிறது நைட் எடுக்கணும். சன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்ஸ்ல உங்களுக்கு கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், கிரீன் காஃபி பீன் எக்ஸ்ட்ராக்ட், கிட்னி பீன் எக்ஸ்ட்ராக்ட், மோரோசன் சொல்லி இந்த ஒரு 4 விதமான இன்கிரிடியன்ட் இருக்கு. இந்த சன்ஸ் எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃபுல்னஸ் இருக்கும், ஜாஸ்தி பசிக்காது. இப்போ ஜாஸ்தி பசிக்கல அப்படின்னாவே ஜாஸ்தி சாப்பிடணும்ன்ற கார்விங் இருக்காது. நம்ம சொல்றது என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபிக்ஸட் டயட் தான் ஃபாலோ பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், எந்த ரூல்ஸும் நம்ம போடுறது இல்லை. நம்ம சொல்றது ஒன்னே ஒன்று தான், ஒரு ரெக்வஸ்ட். உங்க சரீரம் சொல்றதை கேளுங்க. ஜாஸ்தி பசிக்கலையா, ஜாஸ்தி போட்டு கொட்டாதீங்க உங்க சரீரத்துல. பசிக்குதா கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அதாவது ருசிக்காக சாப்பிடாம பசிக்காக சாப்பிடுங்க. இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கன்னு தான் சொல்றோம். குறிப்பா நைட்டு ஒரு 7 மணிக்கு மேல சாப்பிடாதீங்க. இந்த மாற்றத்தை கொண்டு வாங்க. ரைட். 2வது விஷயம், சார் சில சமயங்கள்ல நான் ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்தா கிடினஸ் வருது சார். அது வந்து நம்ம சரீரத்தோட இயல்பு. பட் இதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து அந்த எனர்ஜி லாஸ் இருக்காது. குறிப்பா இந்த டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு நிறைய நேரம் சாப்பிடல அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிடினஸ் எல்லாமே வரும், எனர்ஜி லாஸ் வரும். பட் இதுல வந்து இந்த மோரோசல் இருக்கிறதுனால அந்த எனர்ஜி லாஸ் இருக்காது. அண்ட் மோர் ஓவர் மூன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் என்சைம் அண்ட் மெலல் எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைனை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணக்கூடியது. பெரிலா லீஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம லிம்பத்திக் சிஸ்டம் வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடியது. இதில் இன்னொன்று செனட்ரால் அப்படின்வாங்க. பிரான்ஸோட பேட்டன்ட் டெக்னாலஜி. சிட்ரஸ் ஃப்ரூட்டோட என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செல்லுக்குள்ள போய் store பண்ணி வச்சிருக்க droplets வந்து shrinking இந்த ஷ்ரிங்கிங் ப்ராசஸ் வந்து ஃபேட் ஷ்ரிங்கிங் ப்ராசஸ் அப்படின்வாங்க. இப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா 2 விதமான ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ரெப்ளிகேட் பண்ணுறது நம்மளோட ஃபேட் லாஸ் வந்து 3% ஃபேட் ஷ்ரிங்கிங். இந்த 5 ப்ராசஸ் நடக்கிறதுனால you will get the perfect weight loss அப்படின்னு, not just a weight loss. ஓகே, சன்ஸ் அப்படின்றது காலையில சாப்பிட்றது பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட். யாருக்காவது கேஸ்ட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம். மூன்ஸ் அப்படிங்கிறது நைட்டு சாப்பிட்றது ஆஃப்டர் டின்னர். ஒரு நாளைக்கு சன்ஸ், ஒரு நாளைக்கு மூன்ஸ். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் வேணும், இல்லை நான் ஜாஸ்தி ஒபீஸாக இருக்கேன், ஒரே நாள் 2 எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சார். ஸோ தட் இஸ் அப் டு த கஸ்டமர்ஸ் நீட். ஓகே, 3வது செக்டார் ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு வந்து ஒரு அன்அவாய்டபிள் ஃபேக்டர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் இது எப்படி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து பாதிக்குது அப்படிங்கிறாங்க. குறிப்பா நம்ம பிரெயின் கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னும். அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அதுதான் மாஸ்டர் ஆஃப் கிளாண்ட். எல்லா கிளாண்டையுமே வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது. அப்ப அந்த மாஸ்டர் ஆஃப் கிளாண்ட் டிஸ்டர்ப் ஆகும்போது இன்ஃப்ளூயன்ஸ் ஆல் த கிளாண்ட்ஸ். அப்ப டோட்டலா இந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா வந்துடும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும்போது. சரி, இப்ப பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் அப்படின்னும். எதுக்கு இப்போ பெண்களை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறோம்னா, ஆண்களுக்கு ஒரு தனித்தன்மை என்னன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அவ்வளோ ஈஸியாக நடக்காது. ரொம்ப பேருக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அந்த அளவு இருக்காது. பட் பெண்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கை முறையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், பீரியட்ஸாக இருக்கட்டும், ப்ரெக்னன்சியாக இருக்கட்டும், டெலிவரியாக இருக்கட்டும், மெனப்போஸாக இருக்கட்டும், மல்டிபிள் ஸ்டேஜ் ஆஃப் ஹார்மோன் ஷிஃப்ட் இருக்கும். அதில் குறிப்பாக இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போது வந்து ஒரு மைண்ட் காம்னஸ் இருக்காது, ஒரு இரிட்டேட்டிவ் சென்சேஷன். குறிப்பாக நமக்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் அப்சர்வ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சலாக இருக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கு இரிட்டேட் ஆவாங்க, அந்த மூட் ஸ்விங் இருக்கும், ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட்ரோஜனோட இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ஒரு விளைவுகளாக கூட அமையும். அவங்க லிபிட் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், அவங்க போன் டென்சிட்டியாக இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் கூட பல ப்ராடக்ட்டை வந்து போன் டென்சிட்டி, தாய்மார்களோட பெண்களோட போன் டென்சிட்டின்னு இப்போ அடிச்சுக்கிறாங்க. என்னதான் நீங்கள் மினரல்ஸு, என்னதான் நீங்கள் ட்ரிங்க்ஸை குடித்தாலும் உங்களோட ஹார்மோன் பேலன்ஸாக இல்லைன்னா அதில் முழுமையான மாற்றம் கிடைக்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஸ்கின் டோன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல ஆக்ட்ரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயசு 50 வயசு 55 வயசாக இருக்கும். பட் ஆனால் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு 25 வயசு இருப்பாங்க. எப்படி சார் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க, சார் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டுக்குவாங்க. உண்மை சார், ஹார்மோன் அப்படிங்கிறது நம்மளோட ஆன்டி ஏஜிங்கில் நம்ம ஸ்கின் டோனில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை பண்ணக்கூடியது. ஸோ அப்போ இந்த ஈஸ்ட்ரோஜன் பேலன்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த அழகான தோற்றம் வந்து கிடைக்கும்.
இன்னொன்னு பிரஸ்ட், ஹார்ட் கேரா இருக்கட்டும். பிரஸ்ட் என்பது பெண்மை அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமே பிரஸ்ட். இன்னைக்கு பல பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் அட்டன் ஆயிடுறாங்க, ஆனா இந்த பிரஸ்ட்ன்றது இல்ல, ஃபிளாட் செஸ்டடா இருக்கு, எனக்கு பிரஸ்ட் பெருசாகணும்னு சர்ஜரி வரைக்கும் போறாங்க. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா வயசு சின்னதா இருக்கும், ஆனா பிரஸ்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, இல்ல சேக் ஆகி போயிருச்சு, ஒரு ஷேப்பே இல்லை அப்படின்வாங்க. சி, இந்த ஹார்மோன் என்பதுதான் நம்ம உடல் தோற்றத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த ஹார்மோன் சரியா ஃபங்க்ஷன் ஆகும்போது உடல் அமைப்புகளும், குறிப்பா பிரஸ்ட் அப்படின்றது ஒரு ப்ராப்பரான இதுக்கு இல்ல. அப்ப இந்த ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும்போது அந்த பிரஸ்டோட ஷேப்பா இருக்கட்டும், சைஸா இருக்கட்டும், அதோட ஃப்ரிம்னஸா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஓவரிஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்துல வந்து கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு பப்ளிக் பிளேஸ்லயும் ஃப்ரீயா வந்து காண்டம்ஸ் வச்சாங்க. எப்படியாவது பாப்புலேஷனை வந்து குறைக்கணும், காண்டம்ஸை ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க, காண்டம்ஸை பத்தி நிறைய ஆட் எல்லாம் போட்டாங்க. பட் இன்னைக்கு அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா கல்யாணம் பண்ண உடனே முதல்ல என்ன போறாங்கன்னா நேரம் இன்ஃபர்டிலிட்டி போட்டு, பசங்க இல்லை சார், குழந்தை பிறக்க மாட்டேங்குதுன்னு போறாங்க. அந்த காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் 10 15 அசால்ட்டா அடிப்பாங்க. ஏன்னா அப்போ வேற என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது, ஒன்று தான் என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு தேர்ட் அனிமூன், ஃபோர்த் அனிமூன் போயிட்டு இருக்காங்க. என்னடான்னு கேட்டால் ப்ராஜெக்ட் சார், குழந்தை பிறக்கிறதா ப்ராஜெக்டாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வருந்தத்தக்க ஒரு விஷயம். பட் பெண்களுக்கு வந்து இது ஏன் அப்படி அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த கருமுட்டைகள் வந்து குவாலிட்டியா இல்லை கருமுட்டை சுரக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு ரீசனை சொல்லுவாங்க. சி, ஓவரிஸ்ன்றதுல தான் 80% ஈஸ்ட்ரோஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஹார்மோன் பேலன்ஸாக இருக்கும்போது நிச்சயமா அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைலேருந்து வெளியே வர்றதுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் யூட்ரஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு, பல பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் அப்படின்னாவே ஒரு ஒரு நடுக்கம் வந்துடும் சார். ஏன்னா பெயின் இருக்கலாம், ப்ளீடிங் ஜாஸ்தி இருக்கலாம், சில பேருக்கு பீரியட்ஸே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் சுச்சுவேஷன் இருக்கிறது பல வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் பேலன்ஸ்டாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த காம்ப்ளிகேஷன் இருக்காது. இன்னொரு குறிப்பு, முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு இளம் வயது தம்பதிகள் நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் பண்றாங்க. அதாவது எங்களுக்கு வந்து தாம்பத்திய உறவுகளில் ஒரு திருப்தி இல்லை, பெண்கள் வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணல அப்படின்ற ஒரு கிளைம் இருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, பெண்களுக்கு வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஹார்மோன் ஷிஃப்ட் வந்து பல ஸ்டேஜில் இருக்கும், நிறைய ஷிஃப்ட் ஆகுதுன்றனால இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து அந்த லிப்பிடோ அப்படிங்கிறது ஒரு சர்டன் ஸ்டேஜில் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த செக்ஷுவல் நாட்டம் என்பது குறைய ஆரம்பிச்சிடும். இன்னும் சில பெண்களுக்கு என்ன ஆகும்னா வெஜினல் வந்து ட்ரை ஆகிடும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சலாக இருக்கு இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது, அவங்களால கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியாது. இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கணவன் கிட்ட சொல்றது கூட தயக்கமா இருக்கு, ஓப்பனா பேசுறது. அப்ப என்ன பண்றாங்க, அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இது அந்த உறவுகளே பாதிச்சு அந்த குடும்பத்தையே பாதிக்குது. ஒரு குடும்பம் போச்சுன்னா சமுதாயமே போச்சு. இதுதான் வந்து நடக்குது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்றதுக்கு, இந்த ஈஸ்ட்ரோஜனை வந்து சப்போர்ட் பண்றதுக்காக உருவாக்குறது தான் இந்த லிஃப்மேக்ஸ் அப்படிங்கிறது. லிஃப்மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் பிளான்ட் பேஸ்ட் ஈஸ்ட்ரோஜன் as well as சோயா ஐஸ்லஃபவி, ரெட் அல்கி அண்ட் தென் சாஃப்ரான் எக்ஸ்ட்ராக்ட். இந்த மூலக்கூறுகள் நம்ம பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜனோட சப்போர்ட் கிடைக்கும் போது, இப்ப நம்ம பேசின அவங்க உடல் தோற்றமா இருக்கட்டும், மன அஹ், அமைதியா இருக்கட்டும், அவங்களோட இனப்பெருக்க மண்டலமா இருக்கட்டும், இல்ல அவங்களோட தாம்பத்தியம் ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன் எல்லாத்துலேயுமே ஒரு பரிமூலமான பெண்மைக்கு இது வந்து அற்புதமான ஒரு ப்ராடக்ட். எல்லா விதமான, அது நம்ம மகளா இருக்கட்டும், நம்ம மனைவியா இருக்கட்டும், நம்ம அம்மாவா இருக்கட்டும், அனைவருக்கும் தேவையான ஒரு ப்ராடக்ட் லிஃப்மேக்ஸ். சரி, இது எப்படி எடுத்துக்கிறதுனா, நம்ம சஜஸ்ட் பண்றது ஆஃப்டர் லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம். இது வந்து ஆஃப்டர் ஃபுட் தான். ஸோ இது ஒரு பாக்ஸில் வந்து 15 செஷன் இருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் இட் அண்ட் போர் இட் ஓவர் த டங். அண்டர் த டங் தெரியல, ஓவர் த டங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வி கால் இட் அஸ் ஏஸ் கார்ட். ஏஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அண்ட் இம்யூன் சிஸ்டம். இது வந்து ஜென்ரல் வெல்னஸ் தான். இப்போ டயபெட்டிஸ்ன்றீங்களே சார், ஜென்ரல் வெல்னஸ்ன்றீங்களே சார், நார்மலாக டயபெட்டிஸ் ப்ராடக்ட் வந்து ஜென்ரல் பீப்புள் எடுக்கக்கூடாதுல்ல, ஏன்னா சுகர் லெவலில் குறைச்சிரும்ல. பட் கவலைப்படாதீங்க, இது நார்மல் பீப்புளும் எடுக்கலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இது டேரெக்டாக உங்கள் சுகர் லெவலில் போய் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த ஏஸ் கார்டில் காம்பினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் வந்து ஸ்டெம் செல் பேஸ் தான். இது சாரி, 5% கிடையாது, இது வந்து 5 ஸ்டெம் செல்ஸ். ஸோ இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம லங்ஸையும் நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுத்து அந்த பிரீத்திங் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் அதை எரேடிகேட் பண்ண சப்போர்ட் பண்ணுது. இதில் இருக்க ஜிம்னிமா என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட டேஸ்ட் பட்ஸில் சுகரோட சென்சிட்டிவிட்டி வந்து பிளாக் பண்ணிடுது அப்படிங்கிறாங்க. அப்போ ஸ்வீட்டோட சென்சிட்டிவிட்டி நமக்கு ஜாஸ்தி இல்லைன்னும் போது அந்த ஸ்வீட் சாப்பிடணுன்ற கார்விங் இயற்கையாக குறையுது. அது மட்டும் இல்லை, இதில் இருக்கிற ஒயிட் மல்பெரி லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட உடனே, இப்போ சாப்பிட்ட உடனே சுகர் ஷூட் அப் ஆகுதுன்றாங்க இல்லையா, அப்போ அந்த குளுக்கோஸ் அப்சர்வேஷனை வந்து டிலே பண்ணுது. அப்போ கிராஜுவலாக நம்ம பிளட்ல வந்து குளுக்கோஸ் இதுவாகும்போது நம்மளோட ரத்தங்கள் வந்து திக்காக வரல. டயபெட்டிக்கோட பிரச்சனையே என்னன்னா, நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரத்தம் தண்ணி மாதிரி இருந்தாலும் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு எண்ணெய் மாதிரி இருக்கும். அப்போ ரத்த ஓட்டம் தடைபடும். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, கிராஜுவலாக இருக்கிறனால பிளட் விஸ்காசிட்டியில் பெருசாக வேரியேஷன் இருக்காது. ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸும் ரொம்ப லோட் ஆகாது. ஸோ ஏஸ் கார்டு எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு HbA1c நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கிறது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு 4 ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து